Hello students, let's continue with Civil Procedure Code lecture 26. So far we have completed till order 10 of Civil Procedure Code. In this lecture, we will see what is being dealt under order 11. Order 11 deals with discovery and inspection. It has nearly 23 rules. இதில் மெயினாக யூஸ் பண்ணுற டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆகட்டும் இன்டராகேட்டரி அப்படின்ற ஒரு டேர்ம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு தான் இந்த ஃபுல் ரூல் ஆர்டர் மெயின்ஸ் கூட சொல்லலாம். இன்டராகேட்டரி அப்படின்றது என்னன்னா இட் கேன் பி யூஸ் போத் பை தி பிளைன்டிஃப் அண்ட் தி டிஃபெண்டன்ட் சைடு. அதுல ஒரு ஃபார்ம் இருக்கு, ஓகேவா? அந்த ஃபார்ம் பத்தி கூட நான் லெக்சர்ல சொல்லுவேன். என்னன்னா அந்த ஃபார்மை ஆப்போனன்ட் பார்ட்டி கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா it will be having some questions. Okay, so questions based on material facts. இப்போ வெளியில நம்ம வந்துட்டு போய் டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணி வாங்கணும்னா இட் வில் டேக் டைம் அப்படின்ற போது, இல்ல டீடைல்ஸ் கேட்கணும் இட் வில் கன்சியூம் மோர் டைம் அப்படின்ற போது, அண்ட் we are aware that opponent party is having that particular details அப்படின்ற போது நம்ம அந்த கொஸ்டின்ஸா இன்டராகேட்டரியா நம்ம கொடுக்கலாம், ஓகேவா? through the order of the court opponent has to submit the details. okay, இல்லனா டீடைல்ஸ் ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ரீசன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த ஆர்டர் 11ல நம்ம பார்க்க போற 23 ரூல்ஸும் deals with the same concept. And one more thing, we won't be having much case law in this order. okay, எல்லாமே பாத்தீங்கன்னா செக்ஷன் இருக்கும், அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, so rule 1, discovery by interrogatories. In any suit, the plaintiff or defendant, by leave of the court, may deliver interrogatories in writing for the examination of the opposite parties or any one or more of such parties, and such interrogatories, when delivered, shall have a note at the foot thereof, stating which of such interrogatories each of such person is required to answer, provided that no party shall deliver more than one set of interrogatories to the same party without an order for that purpose. Provided also that interrogatories which do not relate to any matters in question in the suit shall be deemed irrelevant, notwithstanding that they might be admissible on the oral cross-examination of a witness. தமிழ்ல விடுவினாக்கள் மூலம் வெளிப்படுத்துதல். வழக்கில் எதிர்தரப்பினர்களை அல்லது அத்தகைய தரப்பினர்களில் ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவர்களை விசாரிக்க நீதிமன்றத்தின் அனுமதியுடன் வாதியோ அல்லது பிரதிவாதியோ விடுவினாக்களை எழுத்து வடிவில் வழங்கலாம். அத்தகைய விடுவினாக்கள் வழங்கப்படும் போது அத்தகைய தரப்பினர்களில் ஒவ்வொருவரும் அத்தகைய விடுவினாக்களில் எவ்வளவற்றிற்கு அளிக்க வேண்டப்படுகிறார் என்று உரைக்கின்ற குறிப்பொன்றும் அதனடியில் இருத்தல் வேண்டும். பரம்புரையாக, ஆனால் எந்த தரப்பினரும் அதற்கான ஒரு கட்டளை இல்லாமல் ஒரே தரப்பினருக்கு விடுவினாக்களின் தொகுப்பை ஒன்றிற்கு மேல் வழங்கக்கூடாது. அதோடு பிரச்சனையில் உள்ள விடயங்கள் எதற்கும் சம்பந்தப்படாத விடுவினாக்கள் தொடர்பற்றதாக கொள்ளப்படுதல் வேண்டும். ஒரு சாட்சியின் வாய்மொழி குறுக்கு விசாரணையின் பேரில் அவை அனுமதிக்கத்தக்கவையாக இருந்த போதிலும் அவ்வாறு கொள்ளப்படுதல் வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா பிளைன்டிஃபா இருக்கலாம், டிஃபெண்டன்டா இருக்கலாம், பை லீவ் ஆஃப் தி கோர்ட். அதாவது லீவ் அப்படின்றது இந்த இடத்துல பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? கோர்ட்டோட பெர்மிஷனோட நல்லா பாத்துக்கோங்க. இன்ட்ராகேட்டரிஸ் அப்படின்றது ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம் நான் இப்போ லெக்சர்ல கொடுக்குறேன். அந்த ஃபார்மை வித் தி பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு கொடுக்கலாம். அதுல என்னென்ன டீடைல்ஸ் தேவையோ அந்த டீடைல்ஸை முதல்ல நம்பர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எந்த பார்ட்டி, அதாவது இப்ப டிஃபெண்டன்ஸ் கிட்ட பிளைன்டிஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா டிஃபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட் ஹேஸ் டு ஆன்சர் திஸ் क्वेश्चन, செகண்ட் டிஃபெண்டன்ட் ஹேஸ் டு ஆன்சர் திஸ் क्वेश्चन அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்டராகேட்டரிஸ் ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கணும். வித்வுட் தி பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் வேற கொடுக்க முடியாது. நல்லா பாத்துக்கோங்க. வித் தி பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் இன்னொரு செட் ஆஃப் கொடுக்கலாம், பட் இன் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் அப்படின்றதா, ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இன்டராகேட்டரிஸ்ல கேக்குற क्वेश्चन வந்துட்டு இட் should not be relevant, it should not be irrelevant to the facts of the case, ஓகேவா? அத கிராஸ் எக்ஸாமினேஷன் போது அப்புறம் அட்மிட் பண்ணிக்கிறதா இருந்தா கூட interrogatories கேட்கும்போது the questions should not be irrelevant to the material facts. Next one பாத்தீங்கன்னா distinction between interrogatories and cross examination. சோ இதுல மெயினா ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், கிராஸ் எக்ஸாமினேஷன்ல நம்ம வந்து credibility செக் பண்ற மாதிரி questions கேட்போம் இல்லையா? அந்த questions cannot be had in interrogatories. And another thing is in cross examination we can examine not only the parties, also the witnesses, but interrogatories can be had only to the parties. அவங்க கிட்ட plaintiff defendant கிட்ட மட்டும் தான் இந்த interrogatories கேட்க முடியுமே தவிர witness கிட்ட கேட்க முடியாது. So Union of India versus Ibrahim Uddin அப்படின்ற கேஸ் 2012 கேஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் என்ன அப்சர்வ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா
மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ், அதாவது ஆப்போனன்ட் பார்ட்டி கிட்ட இருக்க மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கலாம் வித்வுட் மச் டிலே அண்ட் வித்வுட் மச் எக்ஸ்பென்சஸ். அது மட்டும் இல்லாம இப்போ டிலே ஆகுறதுனால என்ன ஆகும், தி கேஸ் வில் பி லெஃப்ட் ப்ரொட்ராக்டட். ப்ரொட்ராக்டட் அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா it deals இந்த இன்டரோகேட்டரிஸ் மூலமா நம்ம கேட்கிற क्वेश्चन வந்து டிஸ்பியூட் இன் ஆக்ஷன் சம்பந்தமா இருக்கணுமே தவிர டிஸ்பியூட் எதனால உருவாகுது, அதாவது மெயின் கான்ட்ரோவர்ஷியல் பாயிண்ட் சம்பந்தமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நோட்டீஸ் கொடுத்து ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம இன்டரோகேட்டரிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற காரணத்துக்காக ஆப்போசிட்டா இன்ஃபரன்ஸ், அதாவது கன்க்ளூஷனுக்கு நம்ம வரக்கூடாது. அதாவது ஆப்போசிட் இன்ஃபரன்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்காங்கன்னா அதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ட்டு வர ராங் கன்க்ளூஷனை தான் இந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் ரூல் 2, பர்டிகுலர் இன்டரோகேட்டரிஸ் டு பி சப்மிட்டட். On an application for leave to deliver interrogatories, the particular interrogatories proposed to be delivered shall be submitted to the court, and that court shall decide within 7 days from the day of filing of the said application. In deciding upon such application, the court shall take into account any offer which may be made by the party sought to be interrogated to deliver particulars or to make admissions or to produce documents relating to the matters in question, or any of them can leave shall be given as to such only of the interrogatory submitted as the court shall consider necessary either for disposing fairly of the suit or for saving costs. குறிப்பிட்ட விடுவினாக்கள் பணிந்தளிக்கப்படுதல் வேண்டும். விடுவினாக்கள் வழங்குவதற்கான அனுமதி கோரும் ஒரு விண்ணப்பத்தின் பேரில் வழங்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட விடுவினாக்களை சொல்லப்பட்ட விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து 7 நாட்களுக்குள் நீதிமன்றம் முடிவு செய்தல் வேண்டும். அத்தகைய விண்ணப்பத்தை தீர்மானிக்கையில் வினா விடுக்க நாடப்படும் தரப்பினரால் செய்யப்படலாகும் விவரங்கள் வழங்குவதற்கான அல்லது ஏற்புரைகள் செய்வதற்கான அல்லது பிரச்சனையில் உள்ள விடயங்கள் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடு எதையும் நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். வழக்கை நேர்மறையாக தீர்த்து வைப்பதற்காக அல்லது செலவு தொகைகளை மிச்சப்படுத்துவதற்காக பணிந்தளிக்கப்பட்ட விடுவினாக்களில் நீதிமன்றம் அவசியம் என்று கருதுகிறவற்றிற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுதல் வேண்டும். சோ இப்ப என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபார்ம்ல எழுதி கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவாங்க. கோர்ட் வித்தின் 7 days, அதாவது இந்த 7 days அப்படின்றது ஒரு அமெண்ட்மெண்ட்ல தான் கொண்டு வராங்க. ஸோ 7 daysக்குள்ள இட் ஹாஸ் டு டிசைட் எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்துட்டு இன்ட்ராகேட்டரியில அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நம்ம பாஸ் பண்ணலாம், ஸோ தட் அவங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதும், அதே மாதிரி how long will it take for the opponent party to answer these questions or to give relevant details அப்படின்றத அதுலயே வந்துட்டு எல்லாத்தையுமே ஜட்ஜ் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத இதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எந்தெந்த டீடைலுக்கு எந்தெந்த கொஸ்டினுக்கு டீடைலா பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ரூல் 3, காஸ்ட் ஆஃப் இன்டரோகேட்டரிஸ். In adjusting the cost of the suit, inquiry shall at the instance of any party be made into the propriety of exhibiting such interrogatories, and if it is the opinion of the taxing officer or of the court, either with or without an application for inquiry, that such interrogatories have been exhibited unreasonably, vexatiously, or at improper length, the cost occasioned by the said interrogatories and the answers thereto shall be paid in any event by the party in default. விடுவினாக்களுக்கான செலவு தொகைகள். உரிமை வழக்கின் செலவு தொகையை சரி கட்டுகையில் எந்த தரப்பினரின் வேண்டுதலின் பேரிலும் அத்தகைய விடுவினாக்களை விடுத்தது சரியா என்று பரிசீலனை செய்யப்படுதல் வேண்டும். விசாரணை செய்யுமாறு விண்ணப்பம் ஒன்று செய்யப்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அத்தகைய விடுவினாக்கள் நியாயம் இல்லாதனவாய், அலைக்கழிப்பு செய்வனவாய் அல்லது தகாத நீட்டிப்பு கொண்டவையாய் விடுக்கப்பட்டிருந்தன என்பது செலவு தொகையை நிர்ணயிக்கும் அதிகாரியின் அல்லது நீதிமன்றத்தின் கருத்தாகுமானால் மேற்சொன்ன விடுவினாக்களும் அவற்றுக்கான மறுமொழிகளாலும் ஏற்பட்ட செலவு தொகைகளை வழக்கின் முடிவு எப்படி இருந்தாலும் செய்த தரப்பினரால் செலுத்தப்படுதல் வேண்டும். அதாவது இப்போ வந்துட்டு இன்ட்ராகேட்டரிஸ் நம்ம கேட்கிறோம் இல்லையா, அது ரெலவெண்டா இருந்தது, கேஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் இட் இஸ் நாட் ரெலவெண்ட், இல்லைன்னா வந்துட்டு ஆப்போனன்ட் பார்ட்டியை தேவையில்லாம அந்த டீடைல்ஸ் கொடுக்கறதுக்காக அலைய வச்சிருக்காங்க, இட் ஹஸ் கன்சியூம்ட் மோர் டைம் அப்படின்னா பிளைன்டிஃப் இப்போ வந்து சப்போஸ் பிளைன்டிஃப் டிபெண்டன்ட் கிட்ட क्वेश्चंस கேட்டிருக்காங்க, இன்ட்ராகேட்டரிஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா பிளைன்டிஃப் வின் பண்ணாலும் சரி டிபெண்டன்ட் வின் பண்ணாலும் சரி அந்த இன்ட்ராகேஷன் மூலமா ஸ்பெண்ட் ஆன எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு
திருப்பியும் கொடுக்க சொல்லி கேட்க முடியும். அதுதான் வந்து இந்த ரூல் 3ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூல் 4 ஃபார்ம் ஆஃப் இன்ட்ராகேட்டரிஸ். Interrogatories shall be in form number 2 in appendix C with such variations as circumstances may require. பாத்துக்கோங்க, நம்ம யூஸ் பண்ற எல்லா ஃபார்மேட்ஸ்மே வந்துட்டு நமக்கு சிபிசில பேக் சைட் டைரக்ட்ல எல்லாருமே இருக்கும். ஓகேவா? சோ அத பார்த்து அது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் ஃபார்மேட் தான், கண்டென்ட் இருக்காது. ஓகேங்களா? அது வந்து ஒரு ஜெனரலா ஒரு லெட்டரோட பாடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரம் டு அப்படின்ற மாதிரி, ஃப்ரம் டு டெக்ஸ்ட் யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி நேம் அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு லெட்டரோட பாடி. அதே மாதிரி தான் இந்த ஃபார்மேட்டும் இருக்கும். ஸோ அதுல நீங்க தேவையானது எல்லாத்தையுமே நீங்க தான் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ரூல் 4 நம்ம இன்ட்ராகேட்டிவ் சப்மிட் பண்றோம் பாத்தீங்களா கோர்ட்டுக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்றத அப்பெண்டிக்ஸ் சி, அதாவது இந்த டிஸ்கவரி இன்ஸ்பெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் சி தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபார்ம் நம்பர் 2ல எப்படி ஒரு இன்ட்ராகேட்டிவ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா பாத்துக்கோங்க, this will not be submitted in form of a petition, this will be submitted in form அப்படின்றது தான் ஒரு டைப்டு ஃபார்ம்ல தான் நம்ம வந்து டீடைல்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா? கேட்டிருப்போம். ஓகே, ஸோ அந்த ஃபார்ம் நம்பர் 2 எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இன்டராகேட்டரிஸ் அண்டர் ஆர்டர் 11 ரூல் 4 டைட்டில் ஆஸ் இன் நம்பர் 1 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸோட டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அப்புறம் இன்டராகேட்டரிஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி அபவ் நேம்டு, பிளெயின்டிஃபா இருக்கலாம், டிஃபெண்டன்ட்டா இருக்கலாம். டிஃபெண்டன்ட்ல யாரா வேணா இருக்கலாம். ஓகேவா? ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் தி அபவ் நேம்டு, யார்கிட்ட क्वेश्चन கேக்குறாங்களோ அவங்களோட நேம்ஸ் வந்துட்டு இந்த டிஃபெண்டன்ட் இஎஃப் அண்ட் ஜிஹெச் ஆர் பிளெயின்டிஃப் அப்படின்னு கேக்குறாங்க, அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஸோ யார் क्वेश्चन கேக்குறாங்களோ அவங்களோட பேரை ஃபர்ஸ்ட்லயும், செகண்ட் வந்து யார் ஆன்சர் பண்ண, யார்கிட்ட நம்ம இன்டராகேட்டரிஸ் ஹேண்ட் ஓவர் பண்றோமோ அவங்களோடதையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1 2 கொடுத்துருக்காங்களா, என்னென்ன டீடைல்ஸ் இல்ல, என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்காம இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த டீடைல்ஸ் எந்த பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இஎன்எஃப் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இன்டராகேட்டிவ்ஸ் ஆன்சர் பண்ணணும், ஜிஎன்ஹெச் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இன்டராகேட்டிவ்ஸ் அந்த क्वेश्चंस ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்மேட். இதுல உங்களோட क्वेश्चंस என்னவோ அந்த क्वेश्चंस எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளெயின்டிஃப் இதை ஆன்சர் பண்ணணும், இந்த டிஃபெண்டன்ட் இதை ஆன்சர், சாரி இந்த டிஃபெண்டன்ட் இதை ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட் ஹேஸ் டு ஆன்சர் 1 and 2 questions, செகண்ட் டிஃபெண்டன்ட் ஹேஸ் டு ஆன்சர் 4 and 5 questions. அந்த மாதிரி நீங்க நம்பர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் மேண்டேட்டரி தட் கண்டிப்பா ஒவ்வொரு டிஃபெண்டன்ட்க்கும் ஒவ்வொரு கொஸ்டின் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தி பிளெயின்டிஃப் will definitely be having an idea about who will be having which details. Okay, so அதுக்கு ஏத்த மாதிரி அந்த क्वेश्चंस நம்பர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூல் 5 corporations, where any party to a suit is a corporation or a body of persons, whether incorporated or not, empowered by law to sue or be sued, whether in its own name or in the name of any officer or other person. Any opposite party may apply for an order allowing him to deliver interrogatories to any member or officer of such corporation or body, and an order may be made accordingly. அதாவது ரூல் 5 அப்படின்றது கூட்டு நிறுவனங்கள் தொடர்பான விதி என்று, வழக்கின் தரப்பினர் எவரும் ஒரு கூட்டு நிறுவனமாக இருந்து அல்லது கூட்டு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யப்படாத நபர்களின் குழுமமாக இருந்து அதன் சொந்த பெயரில் அல்லது அதன் அதிகாரி அல்லது வேறு நபர் எவரின் பெயரில் வழக்கிட சட்டத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள போது எதிர்த்தரப்பினர் தம்மை அத்தகைய கூட்டு நிறுவனத்தின் அல்லது குழுமத்தின் உறுப்பினர் அல்லது அதிகாரி எவருக்கும் விடுவினாக்களை வழங்க அனுமதிக்கும் கட்டளை ஒன்றிற்காக விண்ணப்பம் செய்யலாம். அதன்படி ஒரு கட்டளையையும் பிறப்பிக்கலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டி எல்லாம் கிடையாது. இப்ப வந்து நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் இல்லாம கார்பரேஷன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ண முடியும், கேஸ் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கேன் பி சூட் அண்ட் கேன் சூ அப்படின்ற பவர் இருக்குது. அப்படின்ற பட்சத்துல அவங்க கிட்டயும் இன்டராகேட்டரிஸ் நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? நம்ம இண்டிவிஜுவல் கிட்ட கொடுத்தாலும் சரி, கார்பரேஷன் கிட்ட கொடுத்தாலும் சரி, வேற யார் கிட்ட கொடுத்தாலும் சரி, இட் ஹாஸ் டு பி டன் ஒன்லி வித் தி பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட். ரூல் 6 it deals with objections to interrogatories by answer. Any objection to answering any interrogatory on the ground that it is scandalous or irrelevant or not exhibited bona fide for the purpose of the suit, or that the matters inquired into are not sufficiently material at that stage, may be taken in the affidavit in answer. விடுவினாக்களுக்கு மறுமொழி மூலம் ஆட்சேபனைகள். மறுமொழியாக அமைகிற அஃபிடவிட்டில் விடுவினா எதற்கும் அது பழி தூற்றுவதாக அல்லது தொடர்பற்றதாக அல்லது நல்லெண்ணத்துடன் அந்த வழக்கின் பொருட்டு விடுவிக்கப்படவில்லை அல்லது விசாரிக்கப்பட்ட விடயங்கள் அந்த கட்டத்தில் போதிய முக்கியத்துவம் கொண்டவை அல்ல என்ற காரணத்தின் பேரிலோ
சிறப்புரிமை என்ற காரணத்தின் பேரிலோ அல்லது வேறு எந்த காரணத்தின் பேரிலோ மறுமொழி அளிப்பதற்கு ஆட்சேபனை எதுவும் செய்யப்படலாம். அதாவது இப்ப நான் வந்து பிளைன்டிஃப் நான் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு ஐ எம் giving interrogatories. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்ம் ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே opponent party has to give answers இல்லையா? ஸோ அது ஒரு சப்போஸ் if he is having a valid reason not to give answer, suppose அது ஸ்கேண்டலஸா இருக்கு, அந்த கொஸ்டினே வந்து ஸ்கேண்டலஸா இருக்கு, it is not relevant to the case, தொடர்பு இல்லாதது, அவங்க நல்ல எண்ணத்தோட இந்த கொஸ்டினை கேட்கல, ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல அந்த கொஸ்டின் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ரீசன்ஸ் அவங்க அஃபிடவிட்ல கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரெலவெண்டா இருக்கு ஆனா ஸ்கேண்டலஸா இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல கண்டிப்பா ஆன்சர் பண்ணிதான் ஆகணும். ஓகேவா? இரலவெண்டா இருந்து ஸ்கேண்டலஸா இருக்குது அப்படின்னா அப்ப பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஸ்கேண்டலஸா இருக்கு ஆனா அந்த கொஸ்டின் அந்த கேஸ்க்கு ரொம்ப முக்கியமானது, ரெலவெண்டா இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிதான் ஆகணும். The question asked must not be fishing, which means that they must refer to some definite and existing state of circumstances and must not be put merely in hope of discovering some flaw in the opponent's case. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதை தொடர்பான இன்ட்ராகேட்டிவ்ஸ்ல தான் கொஸ்டின்ஸ் தான் இன்ட்ராகேட்டிவ்ஸ்ல கேட்கணுமே தவிர மியர் ஃபிஷிங், அதாவது ஃபிஷிங் அப்படின்னா என்ன, தூண்டில் போடுறதா இருக்கக்கூடாது. நான் பாட்டு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்ற வார்த்தைகள்ல இருந்து எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? Rule 7. Setting aside and striking out interrogatories. Any interrogatories may be set aside on the ground that they have been exhibited unreasonably or vexatiously, or struck out on the ground that they are prolix, oppressive, unnecessary or scandalous, and any application for this purpose may be made within 7 days after service of the interrogatories. விடுவினாக்களை ரத்து செய்தலும் அடித்து விடுதலும். விடுவினாக்கள் எவையும் காரணமற்றதாக அல்லது அலைக்கழிப்பு செய்வதாக இருக்கும்போது அதனை ரத்து செய்யலாம், அல்லது நெடியதாக, அடாவடித்தனமானதாக, அனாவசியமானதாக அல்லது பழி தூற்றுவதாக இருக்கின்ற போது அதனை அடித்து விடப்படலாம். இதன் பொருட்டான எந்த விண்ணப்பத்தையும் விடுவினாக்கள் சார்பு செய்யப்பட்டதன் பிறகு 7 நாட்களுக்கு தாக்கல் செய்தல் வேண்டும். ஜட்ஜு கிட்ட தானே நம்ம வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து சப்மிட் பண்றோம் அந்த இன்டர்ரோகேட்டரி. ஸோ இங்க வந்து என்ன பண்ணலாம்னா தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கேண்டலஸா இருக்குது, வேணும்னே கேட்கறாங்க, தேவையற்ற கொஸ்டின்ஸ், அப்ரெசிவா இருக்கிறது, கோவப்படுத்துற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, காரணமே இல்லாம கேட்கிற கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னா அந்த கொஸ்டின்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அந்த அது தொடர்பா ஃபைல் பண்றது வந்து நம்ம 7 டேஸ்க்குள்ள ஃபைல் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூல் 8, affidavit in answer filing. Interrogatories shall be answered by affidavit to be filed within 10 days or within such other time as the court may allow. பதிலளிக்கும் வகையில் இருக்கிற உண்மை உறுதிமொழி ஆவணத்தை தாக்கல் செய்தல். விடுவினாக்கள் அபிடவிட்டின் மூலம் 10 நாட்களுக்குள் அல்லது நீதிமன்றம் அனுமதிக்கலாம் சிறிது காலத்துக்குள் பதிலளிக்கப்படுதல் வேண்டும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபார்ம் சப்மிட் பண்றாங்க இல்லையா, ரூல் 4 படி நம்ம வந்து ஃபார்ம் 2 இன் அப்பெண்டிக்ஸ் C நம்ம சப்மிட் பண்றோம் இல்லையா கோர்ட்ல, அதை ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் வித்தின் 10 days இல்லைன்னா கோர்ட் சொல்ற டைம்க்குள்ள அதுக்கான ஆன்சரை அபிடவிட்டா, ஓகேவா, இந்த ஃபார்ம் ஆஃப் அபிடவிட் இட் ஹஸ் டு பி சப்மிட்டட். ரூல் 9, form of affidavit in answer. An affidavit in answer to interrogatories shall be in form number 3 in appendix C with such variations as circumstances may require. பதிலளிக்கும் வகையில் அமைந்த உண்மை உறுதிமொழி ஆவண படிவம். விடுவினாக்களுக்கு பதிலாக அமைகிற அபிடவிட் பிற்சேர்க்கை E-இல் எண் 3 கொண்ட படிவத்தில் சந்தர்ப்பங்களுக்கு தேவைப்படலாகும் மாறுதல்களுடன் இருத்தல் வேண்டும். இப்ப நம்ம முன்னாடியே நம்ம ஒரு ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா, அது என்ன ஃபார்ம், இன்ட்ராகேட்டரிஸ் எப்படி சப்மிட் பண்ணணும், அதாவது ஃபார்மை எப்படி முதல்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முக்கு பதில் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், அந்த அபிடவிட் சொல்றோம்ல அந்த அபிடவிட் என்ன ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போறேன். அது வந்து ஃபார்ம் நம்பர் 3ல சொல்லியிருக்காங்க, அதே அப்பெண்டிக்ஸ் C தான். ஸோ முன்னாடி பார்த்தது ஃபார்ம் நம்பர் 2, இப்போ வந்து பார்க்கறது நம்ம ஃபார்ம் நம்பர் 3. ஓகேவா? இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டு இன்டர்ரோகேட்டரிஸ் ஆர்டர் 11 ரூல் 9 கொடுத்துட்டு டைட்டில் திருப்பி அதே காஸ்ட் டைட்டில் நம்ம கொடுத்துருவோம். The answer for the above named defendant E.F. to the interrogatories for his examination by the above named plaintiff. In the details நம்ம கொடுக்கிறோம். In answer of the said interrogatories, I, the above named E.F. make oath and say as follows. பாத்துக்கோங்க, இது வந்து அபிடவிட்டா கொடுக்கறதுனால தான் நம்ம வந்து சொல்றோம் make oath and say as follows. அதாவது ப்ராமிஸா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா அதுதான் விஷயம். இப்போ வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் 1 2 3 நான் வந்து அதனால தான் அது வந்து ஷேடோல நான் கொடுத்துருக்கேன் க்ளோல.
என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு கன்சிக்யூட்டிவா ஆன்சர் பண்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினா அதுக்கு என்ன ஆன்சரோ அது, செகண்ட் கொஸ்டின் என்னவோ அதுக்கான ஆன்சர் நீங்க கொடுத்துருவீங்க. ஓகேவா? எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் கொடுத்துட்டா வெறும் 1 2 3 அப்படியே போயிடும். பட் இப்போ நீங்க ஏதாவது கொஸ்டினுக்கு if you are not ready to answer or if you have any other genuine reason to refrain from answering அப்படின்னா அதை கடைசியா கொடுக்குறீங்க. ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா I object to answer the interrogatives numbered on the ground that. So என்னென்ன இன்ட்ரோகேட்டிவ்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணல எதனால அப்படின்ற ரீசனை நீங்க 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துட்டு போறீங்க. ஸோ இது வந்து நம்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு. இது வந்து இட்ஸ் அ format. ஓகேங்களா? So when you are submitting an answer to interrogatives, it should be in the affidavit form and it should be in the format prescribed in form number 3 in appendix C. And if you are answering, you will be entering the answers as such for the interrogatives. And if you are not willing to answer for any other questions, or if you refrain from answering those questions, you have to mention the grounds on which you have taken that conclusion, right? Next, rule 10. No exception to be taken. No exceptions shall be taken to any affidavit in answer, but the sufficiency or otherwise of any such affidavit objected to as insufficient shall be determined by the court. ஆட்சேபனை எதுவும் செய்யலாகாது. பதிலளிப்பாக அமைகிற அபிடவிட் எதற்கும் ஆட்சேபனை எதுவும் செய்யலாகாது. ஆனால் போதுமானதன்று என்பதாக ஆட்சேபிக்கப்படும் அபிடவிட் ஏதொன்றே போதுமானவற்றை அல்லாதவைகளை அல்லாமை நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். ஓகே, சோ இப்போ இன்ட்ரோகேட்டிவ் சப்மிட் பண்றாங்க, ஆப்போனன்ட் பார்ட்டி அபிடவிட் சப்மிட் பண்றாங்க இல்லையா? சோ அபிடவிட் வந்துட்டு இது இந்த அபிடவிட்டை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, சப்போஸ் அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு போதுமான ஆன்சர் இல்லைன்னா இது போதுமானதா இல்ல அப்படின்றத கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தலாம். அண்ட் கோர்ட் வில் determine whether the answer is sufficient or not அப்படின்றத கோர்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரூல் 11. Order to answer or answer further. Where any person interrogated omits to answer or answers insufficiently, the party interrogating may apply to the court for an order requiring him to answer or to answer further as the case may be. And an order may be made requiring him to answer or answer further either by affidavit or by viva examination as the court may direct. பதிலளிக்கும்படி அல்லது மேலும் பதிலளிக்கும்படி கட்டளையிடுதல். வினாவிடுக்கப்பட்ட நபர் பதிலளிக்காது விடும்போது அல்லது போதுமானதல்லாத பதிலளிக்கும் போது வினாவிடுக்கும் தரப்பினர் அவரை பதிலளிக்க அல்லது மேற்கொண்டு பதிலளிக்க வேண்டுறுத்தும் ஒரு கட்டளைக்காக நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம். நீதிமன்றம் உத்தரவிடுகிறபடி அபிடவிட்டின் மூலமாகவோ அல்லது வாய்மொழி விசாரணை மூலமாகவோ அவரை பதிலளிக்க அல்லது மேற்கொண்டு பதிலளிக்க வேண்டுறுத்தும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். சோ இப்ப ரூல் 10ல நம்ம என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினை போதுமானதா சொல்லல, பாதி சொல்லியிருக்காங்க, இல்ல இன்சபிஷியன்டா இருக்கு அப்படின்னா கோர்ட் வில் டேக் டிட்டர்மைன் அப்படின்றத சொல்றாங்க இல்லையா? சோ இஃப் தி பார்ட்டி ஃபீல்ஸ் தட் அந்த இன்ஃபர்மேஷன் பத்தல அப்படின்னா கோர்ட்டுக்கு அவங்க வந்துட்டு கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுங்க, அவங்களே இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கொடுக்க சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதே மாதிரி கோர்ட்டும் அபிடவிட்டாவே திருப்பியும் ஒரு அபிடவிட்டா நீங்க ஃபைல் பண்ணுங்க வித் சஃபிஷியன்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கோர்ட்ல வந்து கோர்ட்லயே கேட்கிற கேள்விகளுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரூல் நம்பர் 12. Application for discovery of documents. Any party may, without filing any affidavit, apply to the court for an order directing any other party to any suit to make discovery on oath of the documents which are or have been in his possession or power relating to any matter in question therein. On the hearing of such application, the court may either refuse or adjourn the same if satisfied that such discovery is not necessary or not necessary at that stage of the suit, or make such order either generally or limited to certain classes of documents as may in its discretion be thought fit, provided that discovery shall not be ordered when and so far as the court shall be of opinion that it is not necessary either for disposing fairly of the suit or for saving costs. ஆவணங்களின் வெளிப்படுத்துகைக்கான விண்ணப்பம். தரப்பினர் ஒருவர் அபிடவிட்டை தாக்கல் செய்யலாம். வழக்கில் எதிர்த்தரப்பினரை பிரச்சனையில் உள்ள விடயம் சம்பந்தமாக அவரிடம் இருக்கிற ஆவணங்களை ஒப்படைப்பதற்காக விண்ணப்பிக்கலாம். அத்தகைய வெளிப்படுத்துகை அவசியம் இல்லாதது என்று
அல்லது வழக்கில் அந்த கட்டத்தில் அவசியம் இல்லாதது என்று நீதிமன்றம் கருதினால் அதை நிராகரித்து விடலாம் அல்லது ஒத்தி போடலாம் அல்லது பொதுவான அல்லது சில வகை ஆவணங்களை மட்டும் குறித்து அது தனது விருப்பப்படி தக்கதென கருதும் கட்டளையை பிறப்பிக்கலாம். நீதிமன்றம் வரம்புரையாக நீதிமன்றம் வழக்கை நேர்மையாக தீர்த்து வைப்பதற்கோ செலவு தொகைகளை மிச்சப்படுத்துவதற்கோ அத்தகைய வெளிப்படுத்துகை அவசியம் இல்லாதது என்று கருதும் அளவுக்கும் அவ்வாறு வெளிப்படுத்துகைக்கு கட்டளையிடுதல் கூடாது. சப்போஸ் அபிடவிட்டா இல்லாம கோர்ட்டுக்கு டைரக்டா அப்ளை பண்றாங்க, ஆப்போனன்ட் பார்ட்டி இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அந்த டாக்குமெண்ட்ஸை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படின்னா, court on hearing this application can decide whether those documents are important, இந்த ஸ்டேஜ்ல தேவையா இல்லனா வந்துட்டு unnecessary-ஆ கேக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு court can either order for the same prayer ஒன்னு ஆர்டர் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லனா தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். இல்ல ஒரு பார்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் மட்டும் தேவை அப்படின்னா அந்த பார்ட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரொவிசோல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, if the document that has been claimed by the person who is applying for the document, suppose and the document is not going to help in reducing the cost or reducing the time or is not going to help the fair trial of the suit அப்படின்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கோர்ட் கேட்காங்க. ஓகேங்களா? ML Sethi versus RP Kapoor 1972 case, the documents ought to be discovered need not be admissible in evidence in the inquiry or proceedings. It is sufficient if the document would be relevant for the purpose of throwing light on the matter in controversy. So ஒரு விஷயம் கன்ஃபியூஷனா இருக்குது இல்லனா வந்துட்டு எதிர்மறையா இருக்குது அப்படின்னா அந்த எதிர்மறை விஷயங்களை ப்ரூவ் பண்றதுக்காகவோ இல்ல சொல்றதுக்காகவோ மட்டுமே அந்த டாக்குமெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலே போதும், அதை அட்மிட் பண்ணிக்கலாம். Rule 13. Affidavit of documents. The affidavit to be made by a party against whom such order as is mentioned in the last preceding rule has been made shall specify which of the documents therein mentioned he objects to produce, and it shall be in form number 5 in appendix C with such variations as circumstances may require. ஆவணங்களை பொறுத்து உண்மை உறுதிமொழி ஆவணம். எந்த ஒரு தரப்பினருக்கு எதிராக முந்தைய கடைசி விதியில் சொல்லப்பட்ட கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தரப்பினரால் கொடுக்கப்பட வேண்டியதான அபிடவிட் அந்த கட்டளையில் குறிப்பிட்டுள்ள ஆவணங்களின் அவர் ஒப்படைக்க ஆட்சேபிக்கிற ஆவணங்களை எவையேனும் இருப்பின் அவற்றை குறித்துரைத்தல் வேண்டும். மேலும் அது பிற்சேர்க்கை ஈயில் எண் 5 கொண்ட படிவத்தில் சந்தர்ப்பங்களுக்கு தேவைப்படலாகும் மாறுதல்களுடன் இருத்தல் வேண்டும். ஸோ ரூல் 12ல சொல்லிருக்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்றாங்க அப்படின்னா ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்றாங்க அப்படின்ற கண்டென்ட் வந்து அஃபிடவிட்டா கொடுக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் அஃபிடவிட் ரிகார்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அந்த அஃபிடவிட் should be in the prescribed form. என்ன ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபார்ம் நம்பர் 5 in appendix C. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூல் 12 and 13 deal with the discovery of documents. They enable a party to apply to the court for the purpose of compelling his opponent to disclose the documents he has in his possession or power. This procedure has a twofold object: to secure as far as possible that all material documents are disclosed by putting the opposite party on oath as to the documents in his possession or power with the consequent penalties attaching to a false oath, and to put an end to what might otherwise lead to a protected inquiry as to the material documents actually in the possession or under the control of the opposite party. இது வந்து லஜ்பத் ராய் வர்சஸ் ஸ்டேஜ் 1 1957 கேஸ் இது. ஸோ அவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ரூல்ஸ் 12 and 13 வந்து ரெண்டுமே வந்து டாக்குமெண்ட்ஸ் தொடர்பானது. முன்னாடி வந்து இன்ட்ரோகேட்டிவ்ஸ் நம்ம பார்த்தது கேள்விகள் தொடர்பானது, ஃபேக்ட்ஸ் தொடர்பானது. இது வந்துட்டு டாக்குமெண்ட்ஸே தொடர்பானது. ஸோ இதுல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் பார்ட்டியை கம்பல் பண்றாங்க. எதுக்காக? கோர்ட் மூலியமா கம்பல் பண்றாங்க. அவங்க கிட்ட பொசிஷன்ல இருக்க டாக்குமெண்ட்டை வெளியில கொண்டு வரதுக்காக பண்ற ஒரு செக்ஷன், ஹெல்ப் பண்ற செக்ஷன் தான் ரூல்ஸ் 12 and 13. ஸோ இல்ல ரெண்டு விஷயம் என்னன்னா ஆப்போசிட் பார்ட்டி வச்சிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம கொண்டு வந்துட முடியும். இன்னொன்னு வந்துட்டு இது தொடர்பா ஃபர்தரா டிலே பண்ணாம நம்ம வச்சிருக்க முடியும். ஒன்ஸ் எல்லா மெட்டீரியல் டாக்குமெண்ட்ஸும் வந்துருச்சுன்னா அது தொடர்பான ட்ரையல் போகுமே தவிர டாக்குமெண்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ்க்காக we need not apply and wait for the documents. State of Assam versus Union of India 2018 case. When no application is made under Rule 13, a party is not bound to produce any document. ஒரு
அப்ளிகேஷனே ஃபைல் பண்ணல அப்படின்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோ ஆப்போனன்ட் பார்ட்டி ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம், ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. He is entitled to refrain from producing any document which he considers irrelevant, and no adverse presumption can be drawn against the party from its non-production except where from the nature and circumstances of the case it is an imperative duty on his part to produce him. So ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக ஆப்போசிட் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வரக்கூடாது. அதாவது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கன்க்ளூஷன், தப்பான கன்க்ளூஷன், எதிர்மறையான கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. அன்லஸ் கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட் கோர்ட்டுக்கு தேவையா இருந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணாம போனா மட்டும்தான் அந்த கன்க்ளூஷன்ல வரலாமே தவிர, மற்றபடி அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணல, இரலவெண்டா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ராங் கன்க்ளூஷன், ராங் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வரக்கூடாது. It is always open to a litigant to refrain from producing any document that he considers irrelevant. So இப்ப நான் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டை அது சம்பந்தப்படாதது, அந்த கேஸ்க்கு அது தேவையில்லாதது நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா நான் அதை ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? Application for production of documents cannot be rejected on the ground that earlier leave for production of document had been sought and was granted by the Supreme Court. So இப்ப வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்காக அப்ளை பண்றாங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஆல்ரெடி அதை சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏர்லியராவே அது கேட்டிருக்காங்க, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி திருப்பி இன்னொரு ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃபார்ம் நம்பர் 5ல பாத்தீங்கன்னா இட் ரிலேட்ஸ் வித் அஃபிடவிட் ஆஸ் டு டாக்குமெண்ட்ஸ், ஆர்டர் 11 ரூல் 13 கீழே. ஸோ இதுல நான் வந்து அஃபிடவிட் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ ஐ தி அபவ் நேம் டிஃபெண்டன்ட் சி டி மேக் ஓத் அண்ட் சே as follows. நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி இது எல்லாத்தையும் சொல்றேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கிட்ட பொசிஷன்ல இருக்கு, இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸை நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன், அப்ஜெக்ட் பண்றேன். இந்த சில டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு என்னோட பவர்லே கிடையாது, சில டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருந்து வேற ஒருத்தங்க கிட்ட கொடுத்துட்டேன், இல்லைன்னா என்கிட்ட இருந்து போயிடுச்சு, என்னோட பவர்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்ல. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் மாதிரி, நான் சொன்னது எல்லாமே உண்மை, என்கிட்ட மற்ற டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே, நீங்க சொல்லியிருக்க மற்ற டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே என்னோட அறிவு கேட்டின வரைக்கும் என்கிட்ட இருந்தது கிடையாது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்கறதா இந்த ஃபார்ம் நம்பர் 5. Next, rule 14. Production of documents. It shall be lawful for the court at any time during the pendency of any suit to order the production by any party thereto upon oath of such of the documents in his possession or power relating to any matter in question in such suit as the court shall think right, and the court may deal with such documents when produced in such manner as shall appear just. ஆவணங்களை ஒப்படைத்தல். வழக்கு ஒன்று நடப்பில் இருக்கும் போது எந்த சமயத்திலும் நீதிமன்றம் சரியென கருதுகிற அத்தகைய உரிமை வழக்கில் பிரச்சனையில் உள்ள விடயம் சம்பந்தமாக தரப்பினர் ஒருவரிடம் இருக்கிற ஆவணங்களை ஒப்படைக்குமாறு கட்டளையிடுவது சட்டப்பூர்வமானதாகும். மேலும் அந்த நீதிமன்றம் அந்த ஆவணங்களை ஒப்படைக்கப்பட்ட போது நியாயமாக தோன்ற வேண்டிய முறையில் அவற்றை பற்றிய நடவடிக்கையை எடுக்கலாம். ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜ் ஆஃப் தி கேஸ்லயுமே, அதாவது ட்ரையலா இருக்கலாம், ப்ளீடிங்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஆர்குமெண்ட் ஸ்டேஜா இருக்கலாம், எப்ப வேணும்னாலும் எந்த பார்ட்டி கிட்ட இருந்து வேணாலும், பிளெயின்டிஃபா இருக்கட்டும், டிஃபெண்டன்ட் ஆகட்டும், யார்கிட்ட இருந்து வேணாலும், சப்போஸ் ஒரு டாக்குமெண்ட் இட் வில் பி டெஃபினெட்லி ரெலவெண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு தி கேஸ் அப்படின்றது தோணும் போது அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம், ஆர்டர் கொடுக்கலாம். அண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது என்ன இருக்குதோ அது ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அவங்க further proceed பண்ணலாம். Rule 15. It deals with inspection of documents referred to in pleadings or affidavits. Every party to a suit shall be entitled to give notice to any other party in whose pleadings or affidavits reference is made to any document to produce such document for the inspection of the party giving such notice or of his pleader, and to permit him or them to take copies thereof, and any party not complying with such notice shall not afterwards be at liberty to put any such document in evidence on his behalf in such suit unless he shall satisfy the court that such document relates only to his own title, he being a defendant to the suit, or that he had some other cause or excuse which the court shall deem sufficient for not complying with such notice, in which case the court may allow the same to be put in evidence on such terms as to cause and otherwise as the court shall think fit. வாதுரைகளில் அல்லது உண்மை உறுதிமொழி ஆவணத்தில் குறிப்பிடப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்தல்.
வழக்கின் தரப்பினர் ஒவ்வொருவரும் எதிர்த்தரப்பினரின் வாதுரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களை அவரோ அல்லது அவருடைய வழக்கறிஞரோ ஆய்வு செய்வதற்காக அத்தகைய ஆவணத்தை ஒப்படைக்குமாறும் மற்றும் அவற்றின் நகல்களை எடுத்துக்கொள்ள அனுமதிக்குமாறும் வேண்டலாம். பிரச்சனை முடிவு செய்யப்படும் போது அல்லது அதற்கு முன்னர் அத்தகைய அறிவிப்பிற்கிணங்க நடக்காத தரப்பினர் வழக்கில் பிரதிவாதியாயிருக்கிற போது அத்தகைய ஆவணம் தம் சொந்த பாத்தியதை பற்றி மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்கிறது அல்லது அத்தகைய அறிவிப்பிற்கு இணங்க நடக்காததற்கு போதுமான காரணம் இருக்கிறது என்பதனை பிரதிவாதி நிரூபிக்கும் போது அந்த ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டியதில்லை. மற்றபடி நீதிமன்றம் செலவு தொகைகள் குறித்து வேறு வகையிலும் தான் தக்கதென கருதும் வகைகளின் பேரில் அந்த ஆவணத்தை சாட்சியமாக தாக்கல் செய்ய அனுமதிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பிளைண்டிஃபா இருக்கலாம், டிபெண்டன்டா இருக்கலாம். சோ இவங்க ரெண்டு சைட்லயுமே வந்துட்டு ப்ளீடிங் சப்மிட் பண்ணிருப்பாங்க இல்லையா? பிளைண்டிஃப்னா பிளைண்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க, டிபெண்டன்ட்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. சோ இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பத்தி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அத ஆப்போனன்ட் பார்ட்டி அந்த டாக்குமெண்ட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ வந்து பிளைண்டிஃப்ல பிளைண்ட் வந்து ஒரு டாக்குமெண்ட் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஓகேவா? அதை டிபெண்டன்ட் கேட்கலாம். நீங்க அந்த பிளைண்டிஃப் கிட்ட நீங்க பிளைண்ட்ல சொல்லிருக்க அந்த டாக்குமெண்ட்டை யூ ப்ரொடியூஸ் இட் பிஃபோர் தி கோர்ட். I want to peruse it. இல்லனா I want my advocate, my counsel to peruse it and I wish to take copies of your document அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த ரூல் 15ல முடியும், ஓகேவா? அதே மாதிரி ஆப்போனன்ட் பார்ட்டி சப்போஸ் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ஒரு பார்ட்டி கேட்டு ஆப்போனன்ட் பார்ட்டி இஸ் நாட் ரெடி ஆர் வில்லிங் டு ப்ரொடியூஸ் த டாக்குமெண்ட், ஓகே? அதை பின்னாடி எவிடன்ஸ்லாம் அவங்க கொண்டு வர முடியாது unless they satisfy the court, ஓகே? சோ இந்த unless they satisfy the court அப்படின்றது எப்படி கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அந்த டாக்குமெண்ட் என்னோட சம்பந்தப்பட்டது, என்னோட டைட்டில் மட்டும் தான் சம்பந்தப்பட்டதே தவிர மத்தவங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம I'm having some genuine reasons not to produce it to the court, இல்லைன்னா not to give it to the opponent partyன்னு சொல்லி சொல்ற ரீசன்ஸ் சஃபிஷியண்டா இருக்குதுன்னு கோர்ட் சொன்னாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண கம்பல் பண்ண வேண்டிய அவசியம் கோர்ட்டுக்கு கிடையாது, கம்பல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், டைம் கன்சியூம் ஆகாது அந்த டாக்குமெண்ட் கிடைச்சா அப்படின்றது கோர்ட் நினைக்கிறாங்கன்னா அந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. Rule 16. Notice to any party to produce any documents referred to in his pleading or affidavit shall be in form number 7 in appendix C with such variations as circumstances may require. Rule 16 பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு ஃபார்ம் பத்தி சொல்றாங்க. ஒப்படைக்கும்படி அறிவிப்பு. வாதுரையில் அல்லது அபிடவிட்களில் குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை ஒப்படைக்குமாறு வழக்கு தரப்பினர் எவருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய அறிவிப்பானது பிற்சேர்க்கை எண் 7 கொண்ட படிவத்தில் சந்தர்ப்பங்களுக்கு தேவைப்படலாகும் மாறுதல்களுடன் இருத்தல் வேண்டும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபார்ம் நம்பர் 7. இதுல பாத்தீங்கன்னா நோட்டீஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஆர்டர் 11 ரூல் 16 இதுல காஸ்ட் டைட்டில் அப்படின்ற வரும்போது அந்த காஸ்ட் டைட்டில் என்ன கேஸ் வந்து காஸ்ட் டைட்டில் அதை கொடுத்துட்டு டேக் நோட்டீஸ் தட் தி பிளைண்டிஃப் ஆர் டிஃபெண்டன்ட் நம்ம யாரை கேட்கிறோமோ அவங்க கிட்ட, ஓகேவா? ரெக்வெஸ்ட் யூ டு யாரை கேட்கிறோம் அந்த ரெண்டு டீடைல்ஸ்மே இருக்கணும். ரெக்வெஸ்ட் யூ டு ப்ரொடியூஸ் ஃபார் ஹிஸ் இன்ஸ்பெக்ஷன் தி ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ். என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அது இது வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ப்ளீடிங்ஸ்லயோ இல்ல அஃபிடவிட்லயோ வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ எந்த டேட் இப்போ பிளைண்ட்னா பிளைண்டோட டேட் என்னவோ, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் என்னைக்கு ஃபைல் பண்ணாங்களோ அந்த டேட் கொண்ட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், இல்ல அஃபிடவிட்னா எந்த டேட்ல ஃபைல் பண்ண அஃபிடவிட்ல இந்த டாக்குமெண்ட்டை மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது, ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் ஃபுல்லா இருக்கணும். அது கொடுத்துருப்பாங்களே இப்ப சேல் டேட்டட் so registered with so and so ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும். ப்ளீடர் கவுன்சில்ஸோட சிக்னேச்சர் இருக்கணும், ஓகேங்களா? எந்த யார்கிட்ட இருந்து போகுது அவங்க சிக்னேச்சர் இருக்கும், யாருக்கு போக போதோ அவங்களோட நேம் இருக்கும், அவ்வளவுதான், ஓகே? Rule 17. Time for inspection when notice given. The party to whom such notice is given shall within 10 days from the receipt of such notice deliver to the party giving the same a notice stating a time within 3 days from the delivery thereof at which the documents or such of them as he does not object to produce may be inspected at the office of his pleader, or in the case of banker's books or other books of account or books in constant use for the purposes of any trade or business at their usual place of custody, and stating which of the documents he objects to produce and on what ground. Such notice shall be in form number 8 in appendix C
with such variations as circumstances may require. அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஆய்வு செய்வதற்கான காலம். அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற தரப்பினர் அத்தகைய அறிவிப்பை பெற்று 10 நாட்களுக்குள் அதை கொடுத்த தரப்பினருக்கு ஒரு அறிவிப்பை அது கொடுக்கப்பட்ட 3 நாட்களுக்குள் ஒரு காலத்தை குறித்து அந்த காலத்தில் ஆவணங்களை வழக்கறிஞரின் அலுவலகத்தில் பார்வையிடலாம் என்று கூறலாம். அந்த ஆவணங்கள் புத்தகங்களாக அல்லது வாணிகம் அல்லது வியாபாரத்தின் பொருட்டு தொடர்ந்து உபயோகத்தில் இருக்கிற வேறு கணக்கு புத்தகங்களாக இருக்குமானால் அவை வழக்கமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் போது ஆய்வு செய்யலாம் என்று கூறலாம். ஆவணங்கள் எதையும் ஒப்படைப்பதற்கு ஆட்சேபனை இருந்தால் என்ன காரணத்திற்காக என்பதனை அறிவிப்பில் குறிப்பிட வேண்டும். அத்தகைய அறிவிப்பானது பிற்சேர்க்கை ஈயில் எண் 8 கொண்ட படிவத்தில் சந்தர்ப்பங்களுக்கு தேவைப்படலாகும் மாறுதல்களுடன் இருத்தல் வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்துட்டு ஒரு ஃபார்ம் சொல்றாங்க. முதல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக ஒரு டாக்குமெண்ட்ஸ் நாங்க பார்க்கணும், உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கிற டாக்குமெண்ட்டை நாங்க பார்க்கணும், என்னோட அட்வொகேட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லையா முன்னாடி ப்ரீவியஸ் ரூல்ல. ஸோ அதோட கண்டினியூஷன் இது. ஸோ அந்த நோட்டீஸை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் ரிசீவ் பண்ணிட்டு 10 டேஸ்க்குள்ள நம்ம அதை கொடுக்கணும். என்னன்னு கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா within 3 days from the receipt of this notice. இந்த நோட்டீஸை நான் உங்களுக்கு கொடுத்து டெலிவரி பண்ணி ஒரு 3 டேஸ்க்குள்ள you can come to my advocate's office and go through the documents. அந்த டாக்குமெண்ட்ல இருக்குது அட்வொகேட் ஆஃபீஸர் வந்து நீங்க இந்த டைம்ல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேங்கர்ஸ் புக்கா இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து செக் பண்ணலாம். இல்ல வேற எங்கன்னா பிசினஸ் ரெக்கார்ட்ஸ் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகேவா? சோ நீங்க எனக்கு என்ன சொன்னீங்கன்னா I want to see the documents. You asked me that you wanted to see the documents and I am giving you notice that you can come and see it in so and so place. அது அட்வொகேட் ஆஃபீஸா இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிசினஸ் பிளேஸா இருக்கலாம். எங்க அந்த டாக்குமெண்ட் இருக்குமோ அந்த டாக்குமெண்ட் அந்த டைப்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். At the same time, if you are not willing to give any documents for their perusal, உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு காட்டுறதுக்கான இஷ்டம் இல்ல, கொடுக்கறதுக்கான இஷ்டம் இல்ல, அந்த ஒரு டாக்குமெண்ட் அவங்க பார்க்கறதுக்கு அனுமதிக்க போறது இல்ல அப்படின்னா you have to give another form number 8. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இதுவும் appendix C தான். So form number 8ல you have to mention the reasons why you are not willing to show the document to the opponent party. அவங்க கேட்ட நோட்டீஸ்ல கேட்ட டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஏன் காட்ட விரும்பல அப்படின்ற ரீசன்ஸ் இந்த ஃபார்ம் நம்பர் 8ல கொடுக்கணும். ஓகே. ஃபார்ம் 7ல நம்ம வந்துட்டு நோட்டீஸ் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? இப்போ ஃபார்ம் நம்பர் 8ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த டைத்துல வந்து நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஃபார்மேட் தான் இந்த ஃபார்ம் நம்பர் 8ல இருக்கு. ஒண்ணு இந்த டைம்ல வந்து நீங்க இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா சோ அண்ட் சோ டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு கிளைண்ட் அப்ஜெக்ட் பண்றாங்க பாக்குறதுக்கு ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு ஃபார்ம் நம்பர் 8. ஓகே. நீங்க வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்றதுக்கு ஃபார்ம் நம்பர் 8 தான். கொடுக்க முடியாது இந்த சோ அண்ட் சோ ரீசன்ஸ் காரணமா அப்படின்னு சொல்றதும் ஃபார்ம் நம்பர் 8 தான். Rule 18. Order for inspection. Where the party served with notice under Rule 15 omits to give such notice of a time for inspection or objects to give inspection or offers inspection elsewhere than at the office of the pleader, the court may, on the application of any of the party desiring it, make an order for inspection in such place and in such manner as it may think fit, provided that the order shall not be made when and so far as the court shall be of opinion that it is not necessary either for disposing fairly of the suit or for saving cost. ஒவ்வொரு இதுவாகவே நான் சொல்லிடுறேன். 15வது விதியின்படி அறிவிப்பு சாது செய்யப்பட்ட தரப்பினர் ஆவணங்களை ஆய்வு செய்வதற்கான ஒரு நேரத்தை குறிக்கும் அறிவிப்பை கொடுக்காது விடுகிற போது அல்லது ஆவணங்களை ஆய்வுக்கு தருவதற்கு ஆட்சேபிக்கிற போது அல்லது தமது வழக்கறிஞரின் அலுவலகமல்லாது வேறு இடத்தில் ஆய்வுக்கு ஒப்படைக்க முன் வரும்போது நீதிமன்றம் அதை விரும்பும் தரப்பினர்களின் விண்ணப்பத்தின் பேரில் அது தக்கதென கருதலாகும் இடத்திலும் முறையிலும் ஆய்வு செய்ய கட்டளையிடலாம். வரம்புரையாக நீதிமன்றம் உரிமை வழக்கை நேர்மையாக தீர்த்து வைப்பதற்கு அல்லது செலவு தொகைகளை மிச்சப்படுத்துவதற்கு அது அவசியமில்லை என்று கருதும் போது அத்தகைய கட்டளை பிறப்பிக்க வேண்டியதில்லை. சப்போஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் opponent party is not giving any notice prescribing any time, ஓகேவா, பிளேஸ் டைம்லாம் சொல்லி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லல. அப்படி இல்லைன்னா
அவங்க வந்து வேற ஒரு இடத்துல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு யார் வந்து பார்க்கணும்னு சொல்றாங்களோ அந்த பார்ட்டி கேன் அப்ளை பிஃபோர் தி கோர்ட். ஓகேவா? கோர்ட் வந்துட்டு அதை டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டைம் இந்த பிளேஸ்ல நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் தி சேம் டைம் இஃப் தி கோர்ட் திங்ஸ் தட் அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கறதுனால ஒரு யூஸும் இருக்க போறது கிடையாது, அது மட்டும் இல்லாம காஸ்ட் வந்து குறைய போறது கிடையாது அப்படின்றத கோர்ட் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அப்படி ஒரு ஆர்டரை அவங்க பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட். Any application to inspect documents except such as are referred to in the pleadings, particulars or affidavits of the party against whom the application is made or disclosed in his affidavit of documents shall be founded upon an affidavit showing of what documents inspection is sought, that the party applying is entitled to inspect them, and that they are in the possession or power of the other party. The court shall not make such order for inspection of such documents when and so far as the court shall be of opinion that it is not necessary either for disposing fairly of the suit or for saving costs. விண்ணப்பம் ஒன்று எந்த தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுகிறதோ அவருடைய பாதுரைகளில் தெரிவிக்கப்பட்டவை அல்லாத ஆவணங்களாக இருக்கும்போது ஆய்வு செய்ய கேட்கப்படுகிற ஆவணங்கள் எவை என்பதை குறிப்பிட வேண்டும். அவற்றை ஆய்வு செய்ய உரிமையுடையவர் யார் என்பதையும் அவை யாரிடம் உள்ளது என்பதையும் குறிப்பிடுதல் வேண்டும். விண்ணப்பத்தை அபிடவிட்டுடன் தாக்கல் செய்ய வேண்டும். நீதிமன்றம் வழக்கை நேர்மையாக தீர்த்து வைப்பதற்கோ அல்லது செலவு தொகைகளை மிச்சப்படுத்துவதற்கோ அது அவசியமில்லை என்று கருதும் போது அத்தகைய ஆவணங்களை ஆய்வு செய்ய கட்டளை பிறப்பித்தல் கூடாது. சப்போஸ் அவங்க பிளெயின்ஸ்லயோ இல்ல அபிடவிட்லயோ சொல்லாத ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லயோ ப்ளீடிங்ஸ்லயோ சொல்லாத ஒரு டாக்குமெண்ட்டை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் பார்ட்டி அப்ளை பண்றாங்க அப்படின்னா, இஃப் இட் இஸ் கோயிங் டு சேவ் தி டைம் அண்ட் காஸ்ட் அப்படின்றத கோர்ட் ஃபீல் பண்ணா மட்டும்தான், கன்வின்ஸ் ஆனாங்கன்னா மட்டும்தான் அதை பார்க்கறதுக்கு பெர்மிட் பண்ணுவாங்க. எஸ் அதை ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் கோர்ட்டுக்கு கிடையாது. Rule 19. Verified copies. Where inspection of any business books is applied for, the court may, if it thinks fit, instead of ordering inspection of the original books, order a copy of any entries therein to be furnished and verified by the affidavit of some person who has examined the copy with the original entries, and such affidavit shall state whether or not there are in the original book any and what erasures, interlineations and alterations, provided that notwithstanding that such copy has been supplied, the court may order inspection of the book from which the copy was made. சரிபார்க்கப்பட்ட நகல்கள். வியாபார புத்தகங்கள் எவற்றையும் ஆய்வு செய்வதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிற போது நீதிமன்றம் அது தக்கதென கருதினால் அசல் புத்தகங்களை ஆய்வு செய்வதற்கு கட்டளையிடுவதற்கு பதிலாக அதன் பதிவுகளில் ஒரு நகல் அளிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடலாம். அதனை யார் அசல் பதிவுகளுடன் அந்த நகலை பரிசோதித்து பார்த்திருக்கிறாரோ அவர் அபிடவிட்டில் சரியானது என்று உறுதியளிக்க வேண்டும் என்றும் கட்டளையிடலாம். மேலும் அசல் புத்தகத்தில் அழித்தல்களை, வரி பிழப்புகள் அல்லது மாறுதல்கள் எவையேனும் இருக்கின்றனவா இல்லையா என்றும் இருப்பின் என்னவென்றும் அந்த அபிடவிட்டில் உரைத்தல் வேண்டும். வரம்புரையாக அத்தகைய நகல் வழங்கப்பட்டிருந்த போதிலும் நீதிமன்றம் எந்த புத்தகத்தில் இருந்து நகல் எடுக்கப்பட்டதோ அந்த புத்தகத்தை ஆய்வு செய்யவும் கட்டளையிடலாம். ஸோ பார்த்துக்கோங்க, இப்போ வந்து காப்பீஸை வெரிஃபை பண்றது எல்லா நேரத்திலையும் ஒரிஜினல் காப்பீஸை வெரிஃபை பண்ண முடியாது இல்லையா? இப்போ வந்து ஒரு பிசினஸ் புக் இருக்க, பெரிய பெரிய ரெஜிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கோர்ட்ல ஃபுல்லா அந்த ரெக்கார்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த எந்த என்ட்ரி இருக்குதோ அந்த என்ட்ரியோட காப்பியை கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணா அதோட சேர்த்து ஒரு அஃபிடவிட் கொடுப்பாங்க. என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்? அது என்ன அஃபிடவிட் அப்படின்னா, affidavit from the person who has compared the original along with the copy of the entries. ஓகேவா? அதை செக் பண்ணிட்டு அதுல என்னென்ன இந்த கண்டென்ட்ஸ் தான் அந்த ஒரிஜினல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட் கொடுக்கணும். அதே மாதிரி there is any alterations or modifications ஏதாவது இருக்குன்னா அதை பத்தியும் அந்த ரிப்போர்ட்ல அவங்க சொல்லியிருக்கணும். ஓகேவா? சப்போஸ் கோர்ட் வந்துட்டு அந்த என்ட்ரிஸை பார்த்ததுக்கு அப்புறமும் காப்பி ஆஃப் என்ட்ரிஸை பார்த்ததுக்கு அப்புறம் இஃப் தி கோர்ட் திங்ஸ் தட் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற போது ஒரிஜினல் காப்பியை கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் பண்றதுக்கான பவர் கோர்ட் கிட்ட இருக்குது. ஓகேவா? சோ இப்போ ஒரு சின்ன என்ட்ரி ஒரு 4 பேஜ் இருக்குதுன்னா அந்த 4 பேஜை காட்டி தி கோர்ட் இஸ் நாட் கன்வின்ஸ் அப்படின்ற போது இஃப் தி புக் இஸ் கண்டெய்னிங் நியர்லி 4000 பேஜஸ் அப்படின்னா அந்த 4000 பேஜஸ் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்றது கூட கோர்ட் கேட்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட். Whereon an application for an order for inspection privilege is claimed for any document, it shall be lawful for the court to inspect the document for the purpose of deciding as to the validity of the claim of privilege.
ஆய்வு செய்வதற்கான ஒரு கட்டளைக்காக செய்த ஒரு விண்ணப்பத்தின் பேரில் ஏதேனும் ஆவணம் பொறுத்து சிறப்பு உரிமை கோரப்படுகிற போது ஆவணம் அரசு சம்பந்தப்பட்ட விடயங்களை பொறுத்து இல்லாத போது சிறப்பு உரிமை கோரிக்கையின் செல்லுந்தன்மை பற்றி முடிவு செய்வதன் பொருட்டு பத்திரத்தை நீதிமன்றம் ஆய்வு செய்வது சட்டப்பூர்வமானதாகும். சப்போஸ் இப்ப வந்துட்டு நம்ம எவிடன்ஸ்ல 123 124 எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ரெக்கார்ட்ஸ் கான்பிடென்ஷியல் ரெக்கார்ட்ஸா இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸா இருக்குது அப்படின்னா அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா அப்ப அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அது ஃபர்தரா கொடுக்கலாமா, ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லைன்னா கோர்ட்ல அந்த டாக்குமெண்ட்டை தாக்கல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத கோர்ட் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து கூட முடிவு செய்யலாம். ஸோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரிஜினலா சப்ரூல் 1 சப்ரூல் 2 மட்டும் தான் இருந்தது. 3, 4, 5 எல்லாம் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி அமெண்ட்மெண்ட் இருக்கு. ஸோ மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3, 4, 5 அமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? So, if the third sub-rule என்னன்னா, the court may on the application of any party to a suit at any time and whether an affidavit of documents shall or shall not have already been ordered or make an order requiring any other party to state by affidavit whether any one or more specific documents to be specified in the application is or has or have at any time been in his possession or power, and if not then in his possession when he parted with the same and what has become thereof. Such application shall be made on an affidavit stating that in the belief of the deponent, the party against whom the application is made has or has at some time had in his possession or power the document or documents specified in the application and that they relate to the matters in question in the suit or to some of them. நீதிமன்றம் எந்த சமயத்திலும் வழக்கு தரப்பினர் ஒருவருடைய விண்ணப்பத்தின் பேரில் ஆவணங்களுக்கான அபிடவிட் ஒன்று தாக்கல் செய்யும்படி ஏற்கனவே கட்டளையிடப்பட்டிருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் வேறு எவரையும் அபிடவிட் மூலமாக விண்ணப்பத்தில் குறித்துரைக்கப்பட வேண்டியதான குறிப்பிட்ட ஆவணங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவை அவரிடம் இருக்கிறதா அல்லது எந்த சமயத்திலாவது அவரிடம் இருந்திருக்கிறதா என்றும் அச்சமயம் அவரிடம் இல்லாவிட்டால் எப்பொழுது அது அவர் வசம் இருந்து சென்றது மற்றும் அது என்னவாயிற்று என்பது குறித்து உரைக்குமாறு கட்டளையிடலாம். அத்தகைய விண்ணப்பமானது எந்த தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அவர் அந்த விண்ணப்பத்தில் குறித்துரைக்கப்பட்ட ஆவணத்தை வைத்திருக்கிறார் அல்லது ஒரு காலத்தில் வைத்திருந்தார் என்றும் வழக்கில் பிரச்சனையில் உள்ள சங்கதிகளுக்கு அவை சம்பந்தப்பட்டவை என்றும் தான் நம்புவதாக அபிடவிட் குறிப்பிடுதல் வேண்டும். சப்போஸ் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்ற போது அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருந்ததா, உங்ககிட்ட இருக்கா, அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட முன்னாடி இருந்ததா, அப்படி முன்னாடி இருந்தது அப்படின்னா when the document was given out from you. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அபிடவிட்டா கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? அபிடவிட் அப்படின்றது என்னன்னா எல்லாமே டிக்ளரேஷன் சம்பந்தப்பட்டதா. ஓகே, சாரிமா, நான் சொன்ன அமெண்ட்மெண்ட் இந்த செக்ஷன் பத்தி இல்ல, வேற செக்ஷன் பத்தி, அது நாட் ரிலேட்டட் டு திஸ் ஆர்டர். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நெக்ஸ்ட் ரூல் 20, premature discovery, where the party from whom discovery of any kind or inspection is sought objects to the same or any part thereof, the court may, if satisfied that the right to discovery or inspection sought depends on the determination of any issue or question in dispute in the suit, or that for any other reason it is desirable that any issue or question in dispute in the suit should be determined before deciding upon the right to the discovery or inspection, order that such issue or question be determined first and reserve the question as to the discovery or inspection. முதிர்வுக்கு முன்னர் கண்டறிதல். எந்த தரப்பினரிடமிருந்து எந்த விதமான கண்டுபிடிப்பு அல்லது ஆய்வு செய்கை கேட்கப்படுகிறதோ அந்த தரப்பினர் அதனை அல்லது அதன் பகுதி எதையும் ஆட்சேபிக்கும் போது நீதிமன்றம் கேட்கப்பட்ட கண்டுபிடிப்பு அல்லது ஆய்வு செய்கைக்கான உரிமையானது வழக்கின் பிரச்சனையில் உள்ள கேள்வியின் முடிவை சார்ந்திருக்கும் போது முதலில் அந்த பிரச்சனையில் முடிவு காண வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிடலாம். அது வரையில் கண்டுபிடிப்பு அல்லது ஆய்வு செய்கை பற்றிய கேள்வியை ஒதுக்கி வைக்கலாம். சப்போஸ் ஒரு பார்ட்டி கிட்ட ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா and that particular issue depends or a particular discovery depends on the settlement of one or full issue of the case. அதாவது ஒரு இந்த கேஸ்ல இருக்கிற ஏதாவது சின்ன விஷயமோ இல்லைன்னா மொத்த விஷயமோ முடிஞ்சா மட்டும்தான் அந்த டிஸ்கவரியை பத்தி வெளியில சொல்ல முடியும் அப்படின்ற பட்சத்துல அதுக்கான ஆன்சரை அப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
கட்டளையிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூவை செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் இதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணிடுவாங்க இந்த கொஸ்டின் ரிலேட்டட் டு தட் டிஸ்கவரி. ஓகே. Order 21. Non-compliance with order for discovery, where any party fails to comply with any order to answer interrogatories or for discovery or inspection of documents, he shall, if a plaintiff, be liable to have his suit dismissed or want of prosecution, and if a defendant, to have his defense, if any struck out and to be placed in the same position as if he had not defended, and the party interrogating or seeking the discovery or inspection may apply to the court for an order to that effect, and after notice to the parties and after giving them a reasonable opportunity of being heard. இதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். கண்டுபிடிப்பு கட்டளைக்கு இணங்காமை. தரப்பினர் விடுவினாக்களுக்கு பதிலளிப்பதற்கு அல்லது ஆவணங்களை கண்டறிவதற்கு அல்லது ஆய்வு செய்வதற்கான கட்டளையின்படி இணங்கி நடக்க தவறுகிற போது ஒரு வாதியாக இருந்தால் வழக்கை தொடர்ந்து நடத்தாமைக்காக அவரது வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதற்கு அவர் உரியவராவார். அத்தகைய செய்கைக்கு உரியவர் ஒரு பிரதிவாதியாக இருந்தால் அவரது வழக்கில் எதிர்வாதம் ஏதேனும் இருப்பின் அது ஏற்றுக்கொள்ளப்படாது விடப்படுவதற்கும் மேலும் அவர் எதிர்வாதம் செய்யாது இருந்தார் போன்று அதே நிலையில் வைக்கப்படுவதற்கும் உரியவராவார். வினா விடுக்கிற அல்லது கண்டறியும்படி அல்லது ஆய்வு செய்யும்படி கேட்கிற தரப்பினர் ஒரு கட்டளைக்காக நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் தரப்பினருக்கு அறிவிப்பு கொடுத்த பின்பும் கேட்கப்படுவதற்கு நியாயமான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அளித்த பின்பும் அத்தகைய விண்ணப்பத்தில் ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். சோ இப்ப வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அந்த அப்ளிகேஷன் மேல போட்டு ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஆப்போனன்ட் பார்ட்டி ஹேஸ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதாவது இட் கேன் எய்தர் பி ரிலேட்டட் டு இன்டராகேட்டிவ்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி டாக்குமெண்ட், இல்லைன்னா வந்துட்டு ரிகார்டிங் எனி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட். இப்ப முன்னாடி எல்லாத்தையுமே பார்த்தோம். இன்டராகேட்டிவ்ஸ் பத்தி பார்த்த கொஸ்டின்ஸ் கேட்கறது, இன்னொன்று வந்து டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு பார்த்தோம், இன்னொன்று டாக்குமெண்ட்ஸ் எங்களை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? So இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ல கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி if the opponent party is not complying to the same order அப்படின்னா என்ன consequences அப்படின்றத இந்த சப் ரூல் 1ல சொல்லிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா first if the order is not being complied by the plaintiff, டிபெண்டன்ட் கொஸ்டின் கேட்டு டிபெண்டன்ட் ஒரு டாக்குமெண்ட்டை பார்க்கணும் கேட்டு பிளைன்டிஃப் அதை பண்ணல, கம்ப்ளைண்ட் பண்ணல ஆர்டர் அப்படின்னா பிளைன்டிஃபோட கேஸ் ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? Second, suppose if the plaintiff has requested for any document to be furnished அப்படின்னா defendant is not complying with the order அப்படின்றபோது டிஃபெண்டன்ட் சைட்ல ஏதாவது டிஃபென்ஸே இருந்தா கூட அவங்க எதையுமே கண்டெஸ்டே பண்ணாத மாதிரி ஒரு நிலைக்கு வைக்கப்படுவார்கள். ஓகேவா? இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஏன் நீங்க கொடுக்கல, ஏன் நீங்க சப்மிட் பண்ணல அப்படின்றத கேட்டதுதான் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண முடியுமே தவிர கேட்காம ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இப்ப நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஆப்போனன்ட் பார்ட்டிட்டு கேட்டிருக்கேன், அவங்க அதுக்கு பதில் சொல்லல அப்படின்ற போது ஐ வில் பி ஃபைலிங் a complaint, இல்லைன்னா ஃபைலிங் a petition before the court. என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க கொடுக்கல, சோ ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன்னா only after giving proper notice to opponent party and giving sufficient time, அவங்க ரீசனபிள் கிரவுண்ட்ஸோட வந்தாங்க, if they are giving out any reasonable or genuine reasons for their non compliance அப்படின்ற போது fine. If they are not giving any reason for their non compliance, இல்லனா அவங்க கொடுக்கிற reason is not sufficient, it's not convincing to the court அப்படின்ற போது orders will be passed as such. so அந்த ஆர்டர் என்ன அப்படின்றது தான் நான் முன்னாடியே சொன்னேன். பிளைன்டிஃப் அப்படின்னா கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடும், டிபெண்டன்ட் அப்படின்னா அவங்க கண்டெஸ்டே பண்ணாத மாதிரி ஒரு நிலைக்கு வச்சிருவாங்க. Subrule 2 பாத்தீங்கன்னா where an order is made under Subrule 1 dismissing any suit, the plaintiff shall be precluded from bringing a fresh suit on the same cause of action. இதேதான் வந்துட்டு ஆர் டயோசிஸ் ஆஃப் போபால் வெர்சஸ் ஹசன் கபீர் 2009 கேஸில் சொல்லியிருக்காங்க. தமிழ்ல 1வது உள்விதியின்படி உரிமை வழக்கு எதையும் தள்ளுபடி செய்கின்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிற போது வாதி அதே வழக்கு மூலத்தின் பேரில் வேறு ஒரு புதிய வழக்கு கொண்டு வருவதற்கு தடை செய்யப்படுதல் வேண்டும் அப்படின்றது. ஓகேவா? சோ சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வச்சு கேஸ் திருப்பியும் ஃபைல் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா இவங்க அவங்க கோர்ட் ஆர்டரை வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்ற ரீசனுக்காக கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது அப்படின்னா புது கேஸை அவங்க ஃபைல் பண்ண கூடாது வித் சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 22. Using answers to interrogatories at trial. Any party may at the trial of the suit use in evidence any one or more of the answers or any part of an answer of the opposite party to interrogatories without putting in the other or the whole of such answer, provided always that in such case the court may look at the whole of the answers
and if it shall be of opinion that any others of them are so connected with those put in that the last mentioned answers ought not to be used without them, it may direct them to be put in. விசாரணையில் விடுவினாக்களின் பதில்களை பயன்படுத்துதல். வழக்கு விசாரணையில் விடுவினாக்களுக்கு எதிர்த்தரப்பினரின் ஏதேனும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பதில்களை அல்லது ஒரு பதிலின் பகுதி எதையும் மறுமொழி முழுவதையும் தாக்கல் செய்யாமலேயே சாட்சியமாக பயன்படுத்தலாம். வரமுறையாக எப்போதுமே அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் பதில்களை முழுமையாக பார்த்து அவற்றிலுள்ள மற்ற எவையும் இல்லாமல் கடைசியாக குறிக்கப்பட்ட பதில்களை மட்டும் பயன்படுத்தப்படுதல் கூடாது என்ற அளவுக்கு அவை தாக்கல் செய்திருப்பவையுடன் தொடர்புற்று இருப்பதாக அது கருதுவானால் அவற்றை தாக்கல் செய்யும்படி உத்தரவிடலாம். ஸோ இன்ட்ராகேட்டரிஸ்ல கேட்ட கொஸ்டின் கிடைச்ச ஆன்சர்ஸை பேஸ் பண்ணி அவங்க கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலாம். ஏன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன்ல ஜெனரலா அவங்க என்ன அஃபிடவிட்ல கொடுக்குறாங்களோ அதை பத்தி மட்டும் தான் கேட்பாங்க. பட் இந்த இன்டரோகேட்டரிஸ் சப்போஸ் சப்மிட் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன்ல எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் கோர்ட் ஹேஸ் டு கோ டு தி ஆன்சர்ஸ் கிவன் அவுட் இன் தி இன்டரோகேட்டரிஸ் அஃபிடவிட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குதா அப்படின்றத பாக்குறோம். அட் தி சேம் டைம் அவங்க ஃபுல்லா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்ல கடைசியா சொன்ன விஷயத்தை மட்டும் அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக அவங்க எடுத்துக்க கூடாது. ஃபுல்லா கனெக்டடா இருக்கா அப்படின்றத பார்த்து கன்சிடர் பண்ணி தான் எடுத்துக்கணும். Last rule of this order, Rule 23, order to apply to minors. This order shall apply to minor plaintiffs and defendants and to the next friends and guardians for the suit of persons under disability. கட்டளை இளவர்களுக்கு பொருந்தும். இந்த கட்டளை இளவரான வாதிகள், பிரதிவாதிகள், இல்லாத நபர்களின் வழக்கு துணைவர்கள் ஆகியவர்களுக்கும் பொருந்தும். அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன், இன்ட்ராகேட்டரிஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. சோ இப்போ வந்துட்டு பிளைண்டிஃபோ டிபெண்டோ மைனரா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா மைனர் வந்து அப்படியே டைரக்டா கேஸ் ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க. மைனர் வில் பி ரெப்ரசன்டட் பை தி கார்டியன் இல்லையா. சோ கார்டியன்ஸோ இல்ல நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ வந்துட்டு அந்த டீடைல்ஸை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருந்தது. They have the guardians or the next ones have the liability to produce the questions or documents that has been put forth against the minor plaintiff or minor defendants or the persons who are disabled as per the law. So we have completed order 11 which dealt regarding discovery and inspection. So இந்த மெயினா நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா questions, material facts சம்பந்தப்பட்ட கேட்கிற questions வந்து interrogatories நோ ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கோ டாக்குமெண்ட்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கான அப்ளிகேஷனையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்மேட்ஸ் தான். நம்ம கேஸ் கேட்டாமே நம்ம மாற்றிப்போம். தேங்க்யூ.